சென்னை பேராயம் 25 பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டு வருகிறது. 14வது பேராயராக 3ஆம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன். இன்றைய நாளிலே அலுவலர்களை எங்களுடைய பேராய அலுவலர்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன். சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம். 3 லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அநேக சவால்கள் உண்டு, அறைகூவல்கள் உண்டு. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆலயங்கள், இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனை அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற நக்கத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம். அதே போல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழலையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையினை கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம். சென்னை பேராயம் ஒரு முன்மாதிரியான முன் உதாரணமான பேராயம். அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம். அது மட்டுமல்ல, சென்னை பேராயம் எல்லா மக்களின் உள்ளடக்கிய பேராயம். எங்களுடைய பேராயத்திலே